கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோக மன்னா, உன்மேல் மனதுருகுவா. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகம் உங்கள் மேல் மனதுருக்கம் உள்ளதாக இருக்குமா அப்படின்னா இல்லை. உலகம் பார்க்கிற பார்வை வேறு, தேவன் பார்க்கிற பார்வை வேறு. மனிதர்கள் உங்களை பார்க்கிற பார்வை வேறு, தேவனாய் கர்த்தர் உங்களை பார்க்கிற பார்வை வேறு. மனுஷங்க உங்களுக்கு மேலே மனதுருவாங்களா அப்படின்னா கஷ்டம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். 2 பேர் வழிகரையிலிருந்து பிச்சை கேட்குறாங்க. இயேசு அந்த பக்கமாய் போகிறார். கேள்விப்படுகிறார்கள் இயேசு. அப்பொழுது கேட்கிறார்கள், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இயேசுவோடு போனவர்கள், இந்த கிறிஸ்தவர்கள் அவனை அதட்டினதாக வேதம் சொல்லுகிறது. அமைதலாகிற இயேசு தூரம் போயிட்டா. ஆனால் இயேசு நின்றார், அவனை அழைத்தார், அவன் மேல் மனதுருகி அவனை தொட்டு சுகமாக்கினார். மத்தேயு 20வது அதிகாரம் 30 முதல் 34 வரை. இன்றைக்கும் இயேசு மேல் உங்கள் மேல் மனதுருகி அற்புதத்தை செய்வா. என் அன்புக்குரியவர்களே, மனுஷங்க நம்ம மேலே பரிதாபப்படணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. அது மகா பெரிய தப்பு. பரிதாபப்படுற மாதிரி நடிக்கவும் கூடாது. அதுவும் மகா பெரிய தப்பு. மனுஷங்க உங்கள் மேலே பரிதாபப்பட்டு என்ன நடக்க போகுது? ஒருவேளை உங்களை அற்பமாக எண்ணுவாங்க, அவ்வளோதான். ஆனால் தேவன் உங்கள் மேலே பரிதாபப்படுகிறவர், உங்களை மனதுருகிறவர், உங்களுக்கு உதவி செய்கிறவர். தாவீதை பாருங்க, சொல்லும் பொழுது சொல்லுவான். சங்கீதம் 69:20 வசனத்தில், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, பரிதபிக்கிறவர்கள் எனக்காக பரிதாபப்படுகிறவர்கள் உண்டோ என்று பார்த்தேன், ஒருவனையும் காண. தேற்றுகிறவர்களுக்காக காத்திருந்தேன், வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஒருவனையும் காண. நீங்கள் இந்த உலகம் உங்களை பார்த்து பரிதாபப்படும் அப்படின்னு நீங்கள் காத்துட்டு இருந்தீங்க. உலகத்திலிருந்து உங்களுக்கு ஆறுதல் வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட். ஒருவரும் வரமாட்டாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் மனதுருகி அற்புதத்தை செய்வார். ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஆண்டவரே என் மேல் மனதிறங்கும். ஒரு முறை ஒரு தாயார் அவருடைய கணவருக்காக ஜெபிக்கிறதுக்கு என்னை அழைத்தாங்க. அப்போ கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. எல்லாருக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். அவியானவர் சொன்னால் அந்த சகோதரிடத்தில் போய் அந்த சகோதரனுக்காக ஜெபம் பண்ணேன். போனால் அவங்க கூட பிறந்த அண்ணன்மார், தம்பி, தங்கச்சி எல்லாரும் அவங்கள வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. சொத்துக்காக அவங்கள முழு பகைக்கிறாங்க. சாக கெடுக்கிறாரு. அண்ணன் வரலை, அக்கா வரலை, தம்பி வரலை, தங்கச்சி வரலை, யாருக்குமே மனதுருக்கம் இல்லையா? அந்த தாய் அந்த சகோதரி கேட்டது, என்ன விடுங்க, கூட பிறந்தவங்களுக்கு மனதுருக்கம் இல்லையா, மனசு இல்லையா? ஜெபிக்கும் பொழுது சொன்னார், நான் வந்திருக்கிறேன், மனதுருகி தொடுவேன். இயேசு மனதுருகி தொட்டா சுகத்தை கொடுத்தான். இன்றைக்கு கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தனால நிறைய வேலைக்காரர்களை கொடுத்திருக்கிறாரு. அவருக்கு ஒன்று நான் செய்கிறதுக்கு அநேக வேலைக்காரர்கள். என் அன்புக்குரியவர்களை, உங்கள் மேல் மனதுருகுவா. லூக்கா 7:13 வாசிக்கும் பொழுது, அந்த விதவை தாயின் மேல் மனதுருகி அவனுடைய மரித்து போன மகனை உயிரோடு எழுப்பினார். உங்கள் மேல் மனதுருகி அற்புதம் செய்வார். செபிக்கலாமா? தகப்பனே, இவர்களுக்கு மனம் இறங்கும், மனதுருகி இவர்களுக்கு அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.